ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 16வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். வெறும் ஹிஜாப்பை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. சுற்றி நிறைய லேடிஸ் இருப்பாங்க. நீ முடிவெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? நீ பண்ண தப்பா ஒத்துக்கிறியான்னு ஹொரசர் கேட்பாங்க. லேடிஸ் சில பேர் கத்திரிக்கோளோட வந்து நிற்பாங்க. மெரியம் பண்ண தப்புக்காக அவங்களோட முடியை கட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் கத்திரிக்கோலை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. மெரியம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மெரியம் மாதிரியே ஹிஜாப்பை கட்டிட்டு ஹொரசர் உட்காந்துருப்பாங்க. உண்மையை சொல்லு, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட தானே, உண்மையை ஒத்துக்கோன்னு ஹஸ்னா சொல்லுவாங்க. ஹொரசர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஹஸ்னாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஹொரசருக்கு கனவா தான் வந்திருக்கும். துடிச்சு போய் எழுந்திருப்பாங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மெரியம் இப்படிலாம் பண்றாங்கன்றத மற்றவங்க கிட்ட சொல்லாம இருக்காங்க இல்லையா, அது இவங்களுக்கு உறுத்துற மாதிரி இருக்கும். தான் பண்றது தப்புன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. மணல் கலையில சாப்பிட்றதுக்கு அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. செனிப்பு இவங்களே பார்த்துட்டு இருக்கவும் என்னாச்சு சொல்லுன்னு கேட்பாங்க. அம்மா, நீங்க இன்னும் தாத்தா மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்பா. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு கேக்குறியா, இல்ல இங்கிருந்து நம்ம போவோமா போக மாட்டோமான்னு கேக்குறியான்னு கேட்பாங்க. அம்மா, நான் ரெண்டுத்துக்காகவும் தான் கேட்குறேன்னு சொல்லுவா. சரி, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லுன்னு கேட்பாங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீங்க தாத்தா மேல கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல அவருக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லைன்னா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. சோ இத பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லுவா. நாம இப்படியே விட்டுட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா அவரு இன்னும் கோவப்படுவாரு. நாம இப்படி பண்ணது நல்லதுக்கு தான், அதனால தான் இவங்க போயிட்டாங்கன்னு நினைப்பாரு. ஆனா நீ அவர்கிட்ட பேசி நல்ல எண்ணத்துக்காக தான் நாம இதை பண்றோம்னு புரிய வச்சினா அவரோட மனசு சாஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புற முடிவை அவர் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்பா. இதெல்லாம் அவரை பொறுத்து தான் இருக்கு. அவர் என்ன யோசிக்கிறாரோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நாம இங்கிருந்து போகலன்னா என்ன பண்றதுன்னு கேட்பா. நான் ஆலிவ் எடுத்துறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அம்மா, நம்ம இங்கிருந்து போகலன்னா என்ன பண்றதுன்னு கேட்பா. நீ தப்பா எதுவும் யோசிக்காதன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் இங்கிருந்து ஓடிடுவேன்னு சொல்லுவா. நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், உன்னை நான் என்னோட கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். உனக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்க விட மாட்டேன், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சமாதானப்படுத்துவாங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் யாருன்னு பார்ப்பாங்க. ஹொரசரை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டு கதவை திறப்பாங்க. மெரியம், நீங்க பிஸியா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. கூடவே கையில ஒரு பையவும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இல்லைங்க, அப்பெல்லாம் எதுவும் இல்லை, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு பைய வாங்கி வைப்பாங்க. இந்த பக்கமா வந்தேன், அப்படியே போரக்ஸ் செய்யறதுக்கான பொருள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். அதோட நாமளும் எல்லாத்த பத்தியும் பேசலாம். சினிப் என்னோட செல்லோன்னு கூப்பிடுவாங்க. வெல்கம்னு சொல்லிட்டு சினிப் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பா. நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா, இல்ல டீ எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்பாங்க. ரீசெண்டா எனக்கு எந்த ஒரு சாப்பாடும் ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால வேணான்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அல்லாதான் உங்களை சரி பண்ணணும். எங்களோட சொந்த கிராமத்துல எடுத்துட்டு வந்த வினிகர் இருக்கு, அதுல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும். செனிப் போயிட்டு எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. செனிப்பு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இவங்க எடுத்துட்டு வந்த பையில உள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருப்பா. மெரியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டா ஆமா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருந்து வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நைமுக்கு இதெல்லாம் சந்தோஷமானு கேட்பாங்க. அல்லாவோட இருப்பத்தோட இது எல்லாமே பழகிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. செனிப், நீ சொல்லுமா, சென்னைட் கூட நீ நல்லா பழகிட்டு இருக்கியான்னு கேட்பாங்க. சென்னையோட பேரை கேட்டதும் கையில வச்சிருந்த மாவு பாக்கெட்ட பதட்டத்துல கீழே போட்டுருவா. செனிப் பார்த்து பண்ணுன்னு மெரியும் சொல்லுவாங்க. செனிப்போட ரியாக்ஷனை பார்த்த உடனே இந்த கல்யாணத்துல இவளுக்கு விருப்பம் இல்லைன்னு ஹொரசர் புரிஞ்சுக்குவாங்க. லெவன்ட் அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவரை செக் பண்ணுவாரு. அப்பா, இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்பாரு. நீ மறந்துட்டியா, என்னாச்சுன்னு அப்பா கேட்பாங்க. இல்லப்பா, இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லுங்க, கடைசியா எப்ப பேமெண்ட் பண்ணனே எனக்கு மறந்துடுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். இன்னைக்கு எக்ஸாக்டா என்ன டேட்டுன்னு சொல்லுங்கன்னு கேட்பாரு. பிப்ரவரி 12, நீ போயிட்டு நியூஸ் பேப்பரை பாரு. மெரியம் வந்தாச்சான்னு கேட்பாரு. ஏன்பா, அவங்க வராம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்பாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பதிலுக்கு நீ கேள்வி கேட்கறத முதல்ல நிறுத்து. அவங்க வருவாங்க, ஆனா லேட் ஆகிடுச்சுல, அதனால கேட்டேன்னு சொல்லுவாரு. அவங்க கண்டிப்பா வருவாங்க, நான் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா சுடோகு விளையாடல, மூளைக்கு நல்லது, ட்ரை பண்ணி பாருங்க. அதோட எனக்கு ஒரு சைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு. எதுக்காகன்னு அப்பா கேட்பாங்க. அப்பா, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, டாக்டர் உங்களை தினமும் செக் பண்ண சொன்னாரு, அதுக்காக தான் கேக்குறேன். நீங்க மயக்கம் போட்டு விழுந்ததால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் மானிட்டர் பண்ண சொன்னாருன்னு சொல்லுவாரு. அப்பாவும் சைன் பண்ணி கட்டுவாங்க. மொத்தமா 2 முறை பண்ணிட்டு போதுமான்னு கேட்பாங்க. ஓகேப்பா போதும். இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தலைவலி இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கன்னு கேட்பாரு. வேற ஏதாவதுனா நீ என்ன சொல்ல வர, எந்த அர்த்தத்துல கேக்குறேன்னு கேட்பாங்க.
நீங்க கீழே விழுந்ததால உங்களோட திறமையில ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தான வாய்ப்பு இருக்கு. அதோட நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கேட்டேன்னு சொல்லுவாரு. இல்ல நான் நல்லா இருக்கேன், ஏதாவது ஆச்சா என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. லாஸ்ட் டைம் நீங்க மெரியம்மை யாருன்னே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணீங்க, அதனால தான் கேட்டேன்னு சொல்லுவாரு. அப்படியா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் நீங்க எதுவும் சொல்லலைன்னு சொல்லுவாரு. மெரியம் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அப்பா சொல்லுவாங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. மிரா அப்பாவோட ஸ்டடி ரூம்ல சாவியை தேடிட்டு இருப்பா. எங்க தேடியுமே சாவி கிடைக்காது. மிரா, நீ எங்க இருக்கேன்னு அப்பா கூப்பிட்டுவாங்க. நான் உங்களோட பேனாவை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில வருவா. லெவன்ட்டு ஒரு பார்சல் வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. பார்சலை வாங்கிட்டு மிரா கிட்ட பேசுவாரு. தாத்தாவுக்காக ஜூஸ் வச்சிருக்கேன், நீ போயிட்டு கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு. செனிப் கீழே கொட்டுற மாவு எல்லாத்தையும் துடைச்சிட்டு இருப்பான். மேரியம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல விடுங்க, கிச்சன்ல இது மாதிரி மாவு கொட்டுறது சாதாரண விஷயம்னு ஒரு சார் சொல்லுவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு மெரியம் சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே 3 பாக்கெட் மாவு யூஸ் பண்ணுவோம். இப்போ 1 பாக்கெட் மாவு கீழே கொட்டிடுச்சு. ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம்னு கால்குலேட் பண்ணோம்னா இந்த மாசம் இன்னும் 2 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்னு சொல்லுவா. இது எல்லாத்தையும் நீ உன்னோட மைண்ட்லயே கால்குலேட் பண்ணியான்னு ஆச்சரியமா கேட்பாங்க. செனிப், நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, நான் போயிட்டு கடையில மாவு வாங்கிட்டு வரேன்னு மெரியம் சொல்லுவாங்க. நீங்க எதுக்காக போகணும், நைம் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. வேணா, அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேணான்னு செனிப் பயந்துகிட்டே சொல்லுவா. அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு பயப்படுறா, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு மெரியம் சமாளிப்பாங்க. அவர் உங்களையும் பொண்ணையும் ஏதாவது சொல்லுவாரா, என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் இல்ல, நான் போயிட்டு மாவை வாங்கிட்டு வரேன், அப்பதான் போரக் செய்யறதுக்கு எங்களுக்கு போதுமான நேரம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருசர் போற மாதிரி தெரியாது. பொண்ணு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு பேசுவாங்க. மேடம், உங்களுக்கு என்னாச்சு, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, திரும்ப நான் பேக்கரிக்கு போகணும்ல, அதனாலன்னு சொல்லி சமாளிப்பாங்க. இஸ்டிகாரா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், என்னை விட உங்களுக்கு இதை பத்தி பெட்டரா தெரியுமேன்னு கேட்பாங்க. இஸ்டிகாராவா, சரி சரி, இதை பத்தி நான் விசாரிக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு மெரியும் சொல்லுவாங்க. செனிப்பை பார்த்து ஸ்மார்ட்டான பொண்ணு, இப்பவும் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு சார் வெளில போனதுக்கு அப்புறம் தான் 2 பேருக்கும் நிம்மதியா இருக்கும். அம்மா, நல்ல வேளை நாம இங்கிருந்து போறதுக்கு முன்னால அவங்களே இங்க வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு கேப்பா. அல்ல, அப்படிலாம் நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க, நமக்கு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, வா போகலான்னு சொல்லுவாங்க. மீரா தாத்தாவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு தாத்தா குட் மார்னிங்னு சொல்லுவா. பஸ்களோட லாவை பத்தி சொல்லுன்னு கொஸ்டின் கேட்பாரு. மிராவுக்கு ஹாப்பியா இருக்கும். கடகடன்னு இவர் கேட்ட கேள்விக்கான பதில சொல்லுவா. இவ பதில சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தாத்தா குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. அப்பா, உங்களுக்காவது குட் மார்னிங் சொன்னாலேன்னு சந்தோஷப்படுங்க, எனக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாரு. திரும்பவும் உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ஆச்சுன்னு தாத்தா கேட்பாங்க. செமினாருக்காக இவளோட ஸ்கூலுக்கு போயிருந்தா இவளோட ஃப்ரெண்டு கூட சண்டே ஆகிடுச்சு. அதனால என் மேல கோவப்பட்டு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. தாத்தா, இவரு அந்த பையனை ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லுவா. சின்ன வயசு பையன் ரொம்ப ஓவரா பேசினா, அதனாலதான் நான் அப்படி பேச வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்லுவாரு. அப்பா, போது விடுங்கன்னு சொல்லுவா. சரி, நான் இதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. வளருதுன்னு சொன்னதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட கொடுப்பாரு. மிரா ஓபன் பண்ணி இவன் என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு தாத்தா சொல்லுவாங்க. மிரா ஓபன் பண்ணி பாப்பா. கிஃப்டை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரேஸ்லெட் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. தாத்தா கிட்ட காட்டுவா. இதெல்லாம் என்னோட டேஸ்ட்டுக்கு சுத்தமா ஒத்து வராது. மிரா, உனக்கு தெரியுமா, உன்னோட பாட்டி ஒரு ப்ரூச் வச்சிருப்பாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். இது என்னன்னு என்கிட்ட முதல்ல சொல்லு, ஒயிட் கோல்டான்னு கேட்பாரு. சந்தோஷத்துல அப்பாவை ஹக் பண்ணிட்டு தன்னோட ரூம்க்கு வந்து பார்த்துட்டு இருப்பா. அம்மாவோட ஞாபகம் வந்துடும். அம்மா அப்பா சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஜான் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கும், நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டிருப்பான். என்னால இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணலான்னு நீ முடிவு பண்ணிட்டியான்னு கேட்பா. இன்னைக்கு பண்ண போறேன்னு சொல்லுவான். நானும் உன் கூட வரேன்னு சொல்லுவா. நீ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காத, அவங்க எரிக்காத அளவுக்கு பாத்துக்கோ, அது மட்டும் போதும்னு சொல்லுவான். உடனே அப்பாவோட ரூம்க்கு வந்து சாவியை எடுக்கலான்ட்டு பாப்பா. அவருக்கு கால் வந்துடும். போன் எடுக்கிறதுக்காக வருவாரு. மிராவை பார்த்ததும் என்னாச்சுமான்னு கேட்பாரு. அப்பா, உங்களோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குன்னு சமாளிப்பா. சரி, நான் எடுக்கிறேன்னு சொல்லுவாரு. ஹலோ, சொல்லுங்கன்னு கேட்பாரு. நான் ஜுனைட் தான் பேசுறேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். ஹலோ ஜுனைட், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்பாரு. மிரா இங்கேயே நின்றுட்டு இருப்பா. பேஷண்ட் கிட்ட தனியா பேசணுன்றதுக்காக இவளை வெளில அனுப்பி விட்டுருவாரு.
ஓரளவு நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லுவான். சுனைட், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீ என்னை மீட் பண்ணணும். அதோட ரீசெண்டாக என்னோட ஷெடியூல் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு சொல்லுவாரு. எனக்கு தெரியும், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்ணேன், ஆனால் உங்களை ரீச் பண்ண முடியலன்னு சொல்லுவான். ஆமாப்பா, ஒரு விஷயம் நடந்துடுச்சு, சரி நம்ம அப்புறமா பேசலாமான்னு கேட்பாரு. எப்போதும் போல இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். டாக்டர் என்னாச்சு சொல்லுங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கன்னு கேட்பான். இல்லை சுனைட், அப்படிலாம் எதுவும் இல்லை, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சீரியஸான அட்டாக் ஆகிடுச்சு, இப்போ நான் அவர் கூட இருக்கேன்னு சொல்லுவாரு. டாக்டர், அவசரப்பட்டு நான் பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, அல்லாஹ் அவருக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு, எல்லாமே சரியாகிடும், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது உதவி பண்ணணும்னா என்கிட்ட சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னா மட்டும் போதும், உடனே நாங்க உங்களுக்காக பண்றோம்னு சொல்லுவான். வேணாப்பா, இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது, தேங்க்யூ, ஆனா நாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம், மன்னிச்சிருப்பா, என்னால உனக்கு இப்போதைக்கு தெரப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. டாக்டர், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு அதை பத்திலாம் யோசிக்காதீங்க, ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். பகாதர் கிட்ட தான் ஃபோன் வாங்கியிருந்திருப்பான், இப்போ அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு பேசுவான். இந்த உலகத்திலேயே ஒரு குழந்தையோட டிஃபிகல்ட்டான டெஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தைய அப்பா குளிப்பாட்டி விட்டாங்கன்னா அந்த குழந்தை அவர் கூடவே சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிரும், ஆனா குழந்தை அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டா 2 பேருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் லெவன்ட் அவரோட அப்பாவுக்கு நல்ல பையனா இருக்காரு. சித்தப்பா இங்க இருக்காங்களான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லவும் அவரை பாக்குறதுக்காக கிளம்புவோம். சாடி ஹஸ்னா கிட்ட பேசுவாரு. இப்ப நீ இங்க உட்காந்துருக்க, நீ என்கிட்ட ஏதாவது கேட்டீனா நான் உனக்கு பதில் சொல்லுவேன், ஆனா ஒருவேளை நீ எதுவும் கேட்காம இருந்தேன்னா அது வேற விஷயம்னு சொல்லுவாரு. நீங்க உங்களோட அப்பா கிட்ட இதை பத்தி பேசுனீங்களான்னு கேட்பாங்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது, அப்புறம் மரியாதையே இல்லாத மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியும், ஒருவேளை நான் அப்படி கேட்டேன்னா என்னோட இடத்துல வேற ஒருத்தவங்க உட்காந்து எல்லாருக்குமே அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, கடைசியா என்னோட இடம் எனக்கு இல்லாம போயிடும்னு கத்துவாரு. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான், ஆனா வேற யாரையாவது விட்டு பேச சொல்லலாம்ல, சுனைடுக்கு பிடிச்ச யாரையாவது விட்டு பேச சொல்லலாம்ல, அப்ப அவரு புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லுவாங்க. அவரோட செர்மனுக்கு அவர் இன்னும் தயாராகல, இப்ப போயிட்டு அவர்கிட்ட பேசினா கூட அவரோட மைண்ட்ல என்ன தோணுதோ அதை பத்தி மட்டும்தான் பேசுவாருன்னு சொல்லுவாரு. சரிங்க, நீங்க சொல்றது சரிதான், அவர் மட்டும் பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணிட்டாருனா அடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நல்லபடியா நடந்துச்சுன்னா சுனைட் கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனா அவனுக்கு ஒய்ஃப் மட்டும் இருக்காது, ஒருவேளை அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. சுனைட் அப்படிலாம் பண்ண மாட்டான், அல்ல அப்படி நடக்கிறதுக்கு விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் அல்லா தான் முடிவு பண்றாரு, அவரோட சர்வெண்டா நம்மளால இதை ஃபாலோ பண்ண மட்டும்தான் முடியும்னு சொல்லுவாரு. ஃபைசாப்பா பக்கத்தாக வருவா. உடனே 2 பேரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. சொல்லுமா, அந்த பொண்ணோட ட்ரைனிங் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்பாரு. ஃபைசாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கும், எந்த ஒரு பதிலும் சொல்லாம அம்மாவையே பார்த்துட்டு இருப்பா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்மளோட பொண்ணு அவளுக்கு எல்லாத்தையும் நல்லா சொல்லி கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. வெல்டன்மா, இதுக்கப்புறம் நான் எதை நினைச்சோம் கவலைப்பட வேணாம் தானேன்னு கேட்பாரு. அப்பா, நான் என்ன நினைக்கிறேன், நானே எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவா, இவ என்ன சொல்ல போறான்னு இவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இவளை பேசவே விட மாட்டாரு. இல்ல, என்னால அமைதியா இருக்க முடியாது, கண்டிப்பா என்னால அமைதியா இருக்க முடியாது, உன்னோட பொண்ணை கூட்டிட்டு போய் ப்ராப்பரா எல்லாத்தையுமே அவகிட்ட தெரியப்படுத்துன்னு சொல்லுவாரு. அப்பான்னு கூப்பிட்டுவா. ஃபைஸா வா போகலான்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஹோப்பும் இல்லைன்னு சொல்லுவாரு. சோகமா இங்கிருந்து கிளம்பிடுவா. சுனைடொல்ல வருவான். அவனை பார்க்கவும் இன்னும் கஷ்டமா இருக்கும், அழுதுகிட்டே இருப்பா. வாமா போகலான்னு ஹாஸ்னா இவளை வெளில கூட்டிட்டு போயிடுவாங்க. சுனைட், வாப்பா, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு கூப்பிட்டுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவான். வா அலைக்கும் சலாம்னு சொல்லுவாரு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லுவான். முதல்ல நான் சொல்றேன், செர்மன் படிக்கிறதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். ஆமா, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், நீ தான் ஸ்மார்ட்டான பையனாச்சேன்னு சொல்லுவாரு. ஹேண்டியோட ஃபோன் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். மரத்து மேல இருக்கிறதால சவுண்டு நல்லாவே கேட்கும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, உனக்கும் கேட்குதான்னு கேட்பாரு. 2 பேரும் எந்த பக்கமா சவுண்டு வருதுன்னு கெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனா இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே விடுப்பா, நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், நீ ரொம்ப நல்ல பையன், நீ இன்னும் யங்ஸ்டரா இருக்க, ஆனா எங்களுக்கெல்லாம் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், கனாக்கிஸ்க்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கு, சீரியஸான வாழ்க்கை முறை, ஃபியூச்சரையும் இது வழிநடத்தும்னு சொல்லுவாரு. சித்தப்பா, எல்லாத்துக்கும் அல்லாதான் காரணம், அவர் தான் எல்லாத்தையும் வழி நடத்துறாருன்னு சொல்லுவான். ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான், அல்லாவோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நீ எல்லாத்தையும் சரியா பண்ற, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வெல்டன்னு பாராட்டுவாரு. இவர் பெருமையா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சுனைடுக்கு ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூன்னு சொல்லுவான்.
ஆனா நான் உங்ககிட்ட இன்னொரு முறை கேட்கணும், நீ ஷூரா இருக்கியான்னு கேட்பாரு. சொல்லுங்க, நீங்க எந்த விதத்துல இது எல்லாத்தையும் கேக்குறீங்கன்னு கேட்பான். கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது குடும்பத்தை உருவாக்குறது, கதவை திறக்கிறதுன்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. சித்தப்பா, உங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனையா, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். இவர் பதில் சொல்றதுக்குள்ளேயே கதவு தட்டுற சத்தம் கேட்கும். உள்ள வாங்கன்னு சொல்லுவாரு. அரசர் தான் வந்திருப்பாங்க. உள்ள வந்ததும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. 2 பேரும் வலைக்கும் சலாம்னு சொல்லுவாங்க. ஜுனைட், நீ எப்படி இருக்கன்னு கேட்பாங்க. ஓகே தேங்க்யூ, நான் சித்தப்பா கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவான். சரிப்பா, நீ எதை பத்தி பேசுறதாக வந்தேன்னு கேட்பாரு. லெவன்ட்டை பத்தி பேசுறதாக தானே சொல்லுவான். சரிப்பா, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம், நீ எதுவும் கவலைப்படாத. மேடம், நீங்க எதுக்காக வந்தீங்க சொல்லுங்கன்னு ஹொரசர் கிட்ட கேட்பாரு. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, நீங்க வந்தது நல்லதா போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பீஸ் தேவைப்படுது. டாக்டர் லெவன்ட்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் போயிட்டு அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். சரிப்பா, போயிட்டு மீட் பண்ணுன்னு சொல்றாரு. நாம 2 பேரும் சேர்ந்து போகலாம், உடம்பு சரியில்லாதவங்கள பாக்குறது நல்ல விஷயம்னு சொல்லுவான். சரிப்பா, நம்ம போயிட்டு பார்க்கலாம், கிரேட்டான ஐடியான்னு சொல்லுவாரு. ஆரிஃப்க்கு அவரோட வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டுட்டு இவன் பாட்டுக்கு அட்ரஸை சொல்ல ஆரம்பிச்சிருவான். சுல்தான் கார்டர், டேரி அவென்யூ, பசார் தெருவில் 9ஆம் நம்பர் வீடுன்னு சொல்லுவான். ஹொரசர் ஷாக் ஆயிடுவாங்க. இது லெவன்ட்டோட வீட்டு அட்ரஸ் கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவான். ஹொரசருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். மெரியும் செனிப்பும் அங்கதான் போனாங்கன்னு சொல்றது அதான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது லெவன்ட்டோட வீட்டு அட்ரஸ்ன்னு தெரிஞ்சதும் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரிப்பா, நம்ம கண்டிப்பா போகலாம், இதை பத்தி நான் ஆரிஃப் கிட்ட சொல்லிடுறேன். தேவையான பீஸையும் ரெடி பண்ணிடுவாங்க, நாம இங்கிருந்து போனா மட்டும் போதும்னு சொல்லுவாரு. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு ஜுனைட் இங்கிருந்து போயிடுவான். அவர் எந்த மாதிரியான டாக்டர்னு கேட்பாங்க. ஜுனைடுக்கு செக் பண்ண வேண்டியது இருந்துச்சுல, அப்ப அவர் உதவி பண்ணாரு. ஜுனைடுக்கு பெருந்தன்மையா எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவரை போயிட்டு பார்க்கணும்னு சொல்றான்னு சொல்லி சமாளிப்பாரு. அந்த டாக்டரோட பேரு லெவன்ட்டான்னு கேட்பாங்க. நீ இதுக்காக வந்த அதை சொல்லுன்னு கேட்பாரு. இந்த பக்கமா வந்தேன், அப்படியே ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்டுட்டு போகிறதா தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு பீஸ் தேவைப்படுது, சீக்கிரமா ரெடி பண்ணி எங்களுக்கு கொடு. அப்படியே நாங்க 2 பேரும் அதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போறோம்னு சொல்லுவாரு. என்கிட்ட அட்ரஸை கொடுங்க, நானே ஆளு விட்டு அனுப்பி விட்டுடுறேன். எதுக்காக நீங்க நேர்ல போகணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, நாங்களே போய்க்கிறோம்னு சொல்லுவாரு. இவங்க எதையும் மறைக்கிறாங்கன்னு ஹொரசருக்கு நல்லாவே தெரியும். இங்கிருந்து கிளம்பிடுவாங்க. சாடிக்கு கோங்கோமா வரும். நிம்மதியா நம்மள டீ கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு எடுத்து குடிக்க ஆரம்பிப்பாரு. தாத்தா பையன் சொன்னான்றத சுடோகுவை சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா போட்டோஸ்லாம் வந்துடுச்சு, ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குன்னு சொல்லுவாரு. தாத்தாவுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. என்ன போட்டோஸ்ன்னு கேட்பாரு. அப்பா, பாஸ்போர்ட்டுக்காக போட்டோ எடுத்தோம்லன்னு சொன்னா. ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. செனிப்பும் அவளோட அம்மாவும் எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவான்னு கேட்பாரு. அப்பா, பாஸ்போர்ட்டுக்காக பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சைன் வாங்க வேண்டியது இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். அப்பா, இர்ஃபானுக்கு செனிப்போட சுச்சுவேஷனை பத்தி தெரியுமான்னு கேட்பாரு. அவனுக்கு அதெல்லாம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது, எது தேவையோ அதை பத்தி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப என்ன, அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இதை பத்தி நம்ம கேட்க போறதில்ல, அவ்வளவுதான் என்ன சொல்லுவாரு. அப்பா, ஒருவேளை இதை பத்தி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா செனிப்பும் அவளோட அம்மாவும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாரு. ஹேண்டி டைப் பண்ணிட்டு இருப்பா. இந்த கதை யாரை பத்தினதுன்னா செனிப்பை பத்தியும் அவளோட அம்மாவை பத்தியும்னு டைப் பண்ணிட்டு இருப்பா. அண்ணா வரதை பார்த்ததுமே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருவா. ஒருவேளை இதை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா கோவப்படுவார் இல்லையா, அதனால க்ளோஸ் பண்ணி வச்சிருவா. லெவன்ட் பார்த்துருவாரு. மிரா மட்டும் இதை பண்ணியிருந்தானா கண்டிப்பா நான் ரொம்ப கோவப்பட்டிருப்பேன்னு சொல்லுவாரு. என்ன, நீ மிரா மேலே கோவப்படுவியா, நான் சும்மா ஆட் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதானு சொல்லி சமாளிப்பா. எதுக்காக நீ எம்பாரசிங்கா ஃபீல் பண்ற, நீ வேலை தேடிட்டு இருக்க அவ்வளோதானே. உண்மை சொல்லணும்னா உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுவேன்னு சொல்லுவாரு. சரி, நீ மாடியில போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேப்பா. மெரியமையும் அவங்களோட பொண்ணையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இங்கிருந்து அனுப்புறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஸ்போர்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெரியமோட ஹஸ்பண்டுக்கோ மற்றவங்களுக்கோ இதை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா மொத்த பிளானும் நாசமாகிடும்னு சொல்லுவாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான், இந்த விஷயத்துல நான் ஏதாவது பண்ணணுமான்னு கேப்பா. வேணா, நீ எதுவும் பண்ண வேணாம், இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா மட்டும் போதும்னு சொல்லுவாரு. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், மெரியம் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் வெளில போயிட்டு பாப்பா. நைம் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு பாக்ஸ்குள்ள எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருப்பாரு. ஆரிஃப் வந்து பேசுவான். காலையில செக் பண்ணும்போது எல்லா பாக்ஸுமே சரியா இருந்துச்சு, ஆனா இப்ப குறையுது. நைம், நீங்க காலையில எடுத்துட்டு போகும்போது ஏதாவது பிரச்சனையாச்சான்னு கேட்பான்.
அப்படிலாம் இல்லை, ஒருவேளை ஹோல்சேலில் கொடுக்குறவரு போதுமான அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாருன்னு சொல்லுவார். நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலையான்னு கேட்பான். நான் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன், அதோட வேர் ஹவுஸ் ஃபுல்லாக இருந்துச்சு, இதே மாதிரி எனக்கு ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்லுவார். ஓகே, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் இதை கண்டுபிடிச்சிருவேன். ஹோல்சேலில் விற்கிறவருக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு தைரியம் இருக்காது, இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லுவான். ஆமாம், கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடைக்கும். இதுக்கப்புறம் எந்த பொருள் வந்தாலும் நான் அதை எண்றேன், அப்பதான் அவர் மிஸ்டேக் பண்ணாரா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாரு. சரி, ஓகே, அவரை நம்ம ப்ளேம் பண்ண வேணாம், வேற ஏதாவது காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மேபி கார்ல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க போயிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவான். சரி, நான் போயிட்டு செக் பண்றேன்னு சொல்லுவாரு. இவரோட காருக்கும் பக்கத்திலேயே 2 பாக்ஸ் இருக்கும். இவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நதீர் தான் இந்த பாக்ஸை வச்சிருப்பாங்க. இவரை பார்த்ததுமே இங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இங்கிருந்து 2 பாக்ஸை எடுத்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருவா போகுதுன்னு நதீரோட வீட்டுல வச்சிருப்பாரு போல. ஆனா நதீர் இந்த பாக்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு இங்க திரும்பவும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. கையை பிடிச்சு கூப்பிடுவாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த, என்ன காரணத்துக்காக எடுத்துட்டு வந்தேன்னு கேட்பாரு. ஒருவேளை நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் எதுக்காக இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வந்தேன்னு கேட்பாரு. நான் உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன், லிஸ்ட்ல என்னோட பேர் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, பாக்ஸை பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உங்க மேல கோவப்பட்டதால தான் நீங்க பாக்ஸை எடுத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, நீ எதுக்காக கவலைப்படுறேன்னு கேட்பாரு. உங்களுக்காக தான், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நயம் கையை விட்டுருவாரு. நீங்க பாவம் பண்றதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளோதான்னு சொல்லுவாரு. நயம் போது நிறுத்துங்க, நீங்க இப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஒருவேளை நீ எங்களோட கன்வர்சேஷனுக்கு எப்பயாவது வந்தீனா கண்டிப்பா நல்லா இருக்கும், நீ சின்சியரா இருந்தீனா அதுக்கப்புறம் அவங்க உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லான்ட்டு பார்ப்பாரு. நயம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ஒருத்திய அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க உன்னை ஏத்துக்குவாங்க, நீ எதை நினைச்சும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நீயும் ஈஃபும் நேர்மையா இருந்தா மட்டும் போதும். நான் பேசுறேன், ப்ராப்பரா போயிட்டு பேசுறேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் அதை சரி பண்றேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன்னு சொல்லுவாரு. எனது இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ ஏதாவது நடக்கிறதான வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நதீர், நான் பாவம் பண்ணாத அளவுக்கு நீ என்னை காப்பாற்றிட்ட, இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், அல்லாஹ் உனக்கு நல்லது செய்வாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பாருன்னு சொல்லுவாரு. நதீர் ஹாப்பியாக கிளம்பிடுவாங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இவருக்கு இப்போதான் புரிய ஆரம்பிக்கும். தாத்தாவை பக்கத்தாக மெரியமும் செனிப்பும் வருவாங்க. மெரியம் கதவுக்கும் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க. தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பா. உன்னை விட நான் பெட்டரா இருக்கேன். மெரியம், எதுக்காக நீ கதவுக்கும் பக்கத்திலே நிக்கிறேன்னு கேட்பாரு. லாஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன ஞாபகமே இல்லையேன்னு சோகமா கேட்பாங்க. அப்பாவுக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லைன்னு 11 ரியாக்ஷன் கொடுப்பாரு. என்னை மன்னிச்சிருமா, நான் 11 கிட்ட கேட்டேன், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு அவன் சொன்னான்னு சொல்லுவாரு. ஆமாம் தாத்தா, நீங்க சொல்றது சரிதான், அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவா. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்பாரு. என்ன கிஃப்ட்னு கேட்பா. பர்த்டே கிஃப்ட்டை தான் கேட்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. நாங்கள் எப்போவுமே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லுவா. ஆமாம், எங்களோட ட்ரெடிஷனில் பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோன்னு அம்மா சொல்லுவாங்க. பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறத கூட பாவம்னு தானே நீங்கள் நினைப்பீங்கன்னு கேட்பாரு. அப்பா போது நிறுத்துங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு 11 சொல்லுவார். உனக்காக இல்லைம்மா, எனக்கு மிராவோட பர்த்டே, உங்கள் 2 பேருக்கும் ஒரே வயசு தானே இருக்கும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பேனா இல்லைன்னா நோட்டு புக் மார்க்கர் இதெல்லாம் கேட்காத, ஏன்னா வீட்டில் அது எல்லாமே அதிகமாக இருக்குது, வேற ஏதாவது கேளுன்னு சொல்லுவார். நான் யோசிச்சுட்டு சொல்லலாமான்னு கேட்பா. கண்டிப்பாக நீ யோசிச்சுட்டு சொல்லலாம், புக்கை எடுத்துட்டு வா, நான் உனக்காக ஒரு கேள்வி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், போர்டில் எழுதுறதுக்காக மிரா கிட்ட போயிட்டு மார்க்கர் வாங்கிட்டோன்னு சொல்லுவார். மிரா சானுக்கு மெசேஜ் அனுப்புவா. இப்போதைக்கு என்னால் வர முடியாது, வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு அனுப்பிவிடுவா. என்ன அந்த அம்மாவும் பொண்ணுமான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு கூடவே எமோஜி அனுப்பிவிடுவா. செனிப் கதவு தட்டவும் உள்ளவான்னு சொல்லுவா. தாத்தா மார்க்கர் கேட்டாங்க, போர்டில் எழுதுறதுக்கான்னு கேட்பா. மிரா எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டா, அங்கே இருக்கு பாருன்னு ரியாக்ஷன் கொடுப்பா. மார்க்கரை எடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவா. மிராவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள்னு அரபிக்கில் சொல்லுவா. அரபிக்கில் மிரான்ற வார்த்தைக்கான அர்த்தம் திமிரு பிடிச்சவன்னு சொன்னேன், இப்போ இதுக்காக இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பா. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லுவா. சரி சரி, உங்கள் அம்மா சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டு இருப்பா. இவளோட அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட அம்மாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்பா.
இல்லை இப்போ வரைக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு பேக்குள்ள ஃபோட்டோ வச்சிருவா. நீ ப்ரே பண்ணு, கண்டிப்பா அவங்க திரும்ப வந்துடுவாங்கன்னு சொன்னா எனக்கு ப்ரே பண்ண தெரியாதுன்னு சொல்லுவா. பர்த்டேவுக்கு நீ எப்படி வேண்டிக்கிறியோ அதே மாதிரி தானே சொன்னா அரபிக்லாம் எனக்கு தெரியாது, நீங்க அப்படி தானே பேசுவீங்கன்னு சொல்லுவா. ப்ரே பண்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலாம், நீ சீரியஸா இருக்கிறத முதல்ல நிறுத்துறியா? உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணிருக்கியா? உனக்கு டான்ஸ் பண்ண விருப்பம் இருக்கான்னு கேப்பா. மீரா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இதுக்கு முன்னாடி திக்ரு பண்ணிருக்கியான்னு கேப்பா. செனிப், நீ என்ன நினைக்கிற, நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? நீ இதுக்கு முன்னால கிஸ் பண்ணிருக்கியான்னு கேப்பா. செனிப் ஷாக் ஆயிடுவா. மீரா, நீ சத்தமா பேசாத, அமைதியா பேசுன்னு சொல்லுவா. ஆமா, நீ சொல்றது சரிதான், என்னோட அப்பாவோட காதுல மட்டும் விழுந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட மூளைய சாப்பிட்டுருவாருன்னு சொல்லுவா. அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவா. ஆனா நான் அதை பண்ணிட்டேன், என்ன நீ கெட்டவன்னு நினைக்கிறியான்னு கேட்டா. எனக்கு தெரியாது, நீ பசங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவா. என்னோட அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. மீரா, நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் உன்னோட அம்மாவுக்காக ப்ரே பண்றேன்னு சொல்லுவா. தேங்க்யூ, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்காக கிளம்பிடுவா. வெறும் கிச்சனுக்குள்ள வந்ததுமே ஒரு பாக்ஸை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. லெவன்ட்ட பார்ப்பாங்க. கொஞ்ச நாளா நம்ம நெகட்டிவான விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இது உங்களுக்காக தானே சொல்லுவாரு. மெரியம் அழவே ஆரம்பிச்சிருவாங்க. மெரியம், நம்ம நெகட்டிவான விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னேன், நீங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவாரு. இதுக்கு முன்னால யாருமே எனக்கு இதே மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நாங்க உங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நீங்க எங்ககிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் உங்களோட பொண்ணும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டா ஆகிட்டீங்க. என்னோட அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, ஒரு முறை கிடையாது 2 முறை காப்பாத்திருக்கீங்க, இப்போ ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாரு. வெறியும் ஆர்வமா ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் பேச ஆரம்பிப்பாரு. லாஸ்ட் டைம் நான் நோட் பண்ண, நைட் நேரத்துல ஃப்ரிட்ஜை திறந்தப்ப உள்ள சாப்பாடு இருந்துச்சு. வீடு முழுக்க சாப்பாடோட வாசனை வீச ஆரம்பிச்சுட்டு மீராவோட பொருள் எல்லாமே அதோட இடத்துல இருக்கிறத பார்த்தேன். வீட்டுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் நடக்கல, வீடு மொத்தமும் அமைதியா இருந்துச்சு. இந்த வீட்டுல உள்ள சில பொருள் உங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லாம இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களோட சுமை கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. மெரியம் ஓபன் பண்ணதுமே உள்ள ஒரு கார்டு இருக்கும், அதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. மெரியம், எனக்கு இதுலலாம் சுத்தமாவே பழக்கம் இல்லை, எங்க வீட்டுல உள்ள அவன் உங்களுக்கு செட் ஆகலைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இது சூட் ஆகும்னு நினைக்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இந்த கார்டை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதே விலைக்கு வேற ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, யாராவது gift கொடுத்தாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணணும், அதை விட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்படி இருந்தாலும் நாங்க இங்கிருந்து போக போறோம், அதனால இங்கிருந்து போகும்போது இந்த அவனை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்க இல்லைன்னா இந்த அவன் எனக்கு சுத்தமா யூஸ் ஆகாது, ஏன்னா எனக்கு போரக்ஸ் செய்யறதுக்கு சுத்தமாவே தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஹேண்டிக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. லெவன்ட்டுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிரும். என்னது, ஹேண்டிக்கு சொல்லித்தர போறீங்களா? மீராவுக்கு டோல்மா எப்படி பண்றதுன்னு மட்டும் சொல்லி கொடுங்க, அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. டாக்டர், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இங்கிருந்து போறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா சமைக்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன்ல ஒரு கார்டு இருந்திருக்கும் இல்லையா, அதை இவங்களோட பையில வச்சிருவாங்க. ஜான் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பான். உங்கள யாராவது ஒருத்தவங்க என் கூட வாங்கன்னு சொல்லுவான். டேய், உனக்கு என்ன பைத்தியமா, வேணாண்டா நீயும் போகாதன்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். சரிடா, நீங்க யாரும் உள்ள வர வேணாம், நீங்க கொஞ்சம் தூரமா நின்னாலே போதும், என் கூட வாங்கன்னு கூப்பிடுவான். ஆனா ஃப்ரெண்டுங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, எங்களால வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. மேரா ஜானை கூப்பிடுவா. நீ கிளாஸுக்கு போன்னு சொல்லுவான். அதான் நீ இவங்களெல்லாம் பார்த்துட்டீல, முதல்ல வான்னு கூப்பிடுவா. எங்க பாருமா, கொஞ்சமாவது நார்மலா பேசு, நீ இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றதாக ஓவரா பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவான். இவன் இப்படிலாம் பேசுறது ஜானுக்கு சுத்தமா பிடிக்காது. டே, இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவான். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, உங்களால வேற என்ன பண்ண முடியும்? ஜான் வா போகலான்னு கூப்பிடுவா. ஜான் வரவே மாட்டான். ஃப்ரெண்டு, நீ வரப்போறியா இல்லையான்னு கூப்பிடுவா. உடனே வந்துருவான். மெரியம் 11 வாங்கி கொடுத்தா அவனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதுன்னு சொல்லிட்டு தொட பாப்பா. தொடாத, உன்னோட கையை சுற்ற போகுதுன்னு இவளோட கையை எடுத்து விட்டுருவாங்க. அம்மா, நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு போரக் செஞ்சு கொடுப்பீங்களா, இல்லை உங்களுக்கு டயர்ட் ஆகிடுமான்னு கேட்பா. அங்கே இதெல்லாம் விற்குமான்னு கேட்பாங்க. நீங்க சமைச்சு கொடுத்தா மட்டும் போதும், அங்கே உள்ளவங்க வித்துருவாங்கன்னு சொல்லுவா. கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன், ஆனா இதே மாதிரி அவன் அங்கே கிடைக்குமான்னு கேட்பாங்க. அம்மா, அங்கே நிறைய இருக்கும், போரக்காகவே தனியான கடைலாம் இருக்குன்னு தாத்தா சொன்னாங்கன்னு சொல்லுவா. மேரியம்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அங்கே போயிட்டும் தன்னால் போரக் செய்ய முடியுன்றதால. அம்மா, அங்கே பழைய காலத்து நிறைய பில்டிங் இருக்கும், பெரிய டவர்லாம் இருக்கும், அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து போயிட்டோமேனு மிஸ் பண்ணுவோமான்னு கேட்பா.
எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்த மாறுறதுக்கான சுச்சுவேஷன் வரும். நம்ம கூட நம்மளோட சொந்த கிராமத்துலேருந்து தானே இங்கே வந்தோம். அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் மிஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் மிராவை விட ரொம்ப லக்கியான பொண்ணு. அவளோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா. செல்லம், எப்பவுமே நீ இதே மாதிரி என் கூடவே இருந்தீன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா இன்னைக்கு அவளோட பர்த்டேன்னு சொல்லுவா. என்னாச்சு, உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்பாங்க. அம்மா, நான் எதுக்காக ஜெலஸ் ஆக போறேன், நான் தான் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணது இல்லையேன்னு சொல்லுவா. சரி, நீ பிளேட் எடுத்துருவா, நான் தாத்தாவுக்காக போருக்கு எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் மிராவோட பர்த்டேவை ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் லெவன்ட் சோகமாக பார்த்துட்டு இருப்பாரு. பெஸ்டியோட ஃபோட்டோவை பார்க்கும்போது அவங்க தன்னை விட்டுட்டு போனது ஞாபகம் வரும். கோவமாக பார்த்துட்டு இருப்பாரு. மெரியம் உள்ள வருவாங்க. உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுப்பாங்க. தேங்க்யூன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நான் சீக்கிரமா இங்கிருந்து போகலாமா? ஒரு சார் சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. காலையில என்னோட வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இதனால தான் நீங்க காலையில லேட்டா வந்தீங்களான்னு கேட்பாரு. நான் வீட்டில் இருந்து தான் போருக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரவும் எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. அவங்க சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நான் போருக்கு எடுத்துட்டு போய் பேக்கரியில் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. சரி மெரியம், நீங்கள் கிளம்புங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க வேணான்னு சொல்லுவாரு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவர் கிளாஸில் ட்ரிங்க் வச்சிருப்பாரு. அதை இவருக்கே தெரியாமல் எடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் ட்ரிங்கை எடுக்கலான்னு பார்ப்பாரு. பக்கத்தில் இருக்காது. மெரியம் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க எடுத்துகிட்டு வந்த பிளேட்டில் டீ இருக்கும். ஹாப்பியாக குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. மெரியம் அவரோட ட்ரிங்கை சிங்கில் வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க் பண்ணுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்றதால தான் அவருக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சாடி எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் இது எல்லாத்தையும் தன்னோட பொண்ணுக்காக சொல்கிற மாதிரி அப்பட்டமாக தெரியும். பாரு, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க கூடாது, எந்த ஒரு தப்பையும் பண்ணவே கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வார்த்தையால் ஒருத்தவங்க மேலே பழி போடக்கூடாது, பொண்ணுங்க எப்பவுமே ஒண்டர்ஃபுல்லாக நடந்துக்கணும், அதை விட்டுட்டு மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாது, ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா வெளிப்படையாக சொல்லணும், அதை விட்டுட்டு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசக்கூடாது, தான் தான் பெரியவ, தான் என்ன வேணாலும் பேசலான்னு தன்னை விட வயசுல குறைவா உள்ளவங்க கிட்ட பேசவே கூடாது, ஒருவேளை அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நம்புறவங்க இதே மாதிரி கெட்ட எண்ணத்தை அவங்க கூட வச்சுக்கவே கூடாது. நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா பார்த்துதான் பேசணும். நல்ல மனசுள்ள ஒரு பொண்ணு மேல பழிய போட்டா இந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல, அடுத்த வாழ்க்கையிலயும் பாவம் தான் வந்து சேரும். இது ஒரு சாபம். ஒருத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது அவ்வளோ ஈஸியா இருக்கா என்ன? இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு பாவம், பெரிய பாவம், ரொம்ப பெரிய பாவம். என்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன், அல்லாவை நம்புங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பீச்சை முடிச்சிருவாரு. எல்லாரும் வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேஸா அழுதுகிட்டே தான் வெளில போவா. சாடி எதுக்காக யாருக்காக இப்படிலாம் பேசினாருன்னு ஹுரசருக்கு நல்லாவே புரியும். சாடி, இன்னைக்கு நீங்க கொடுத்த ஸ்பீச் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க இப்ப இப்படி பேசினதால ஒருத்தவங்க தான் பண்ற மிஸ்டேக்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இது என்னோட டாஸ்க்குன்னு சொல்லுவாரு. நீங்க எதிரா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாரு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போயிட்டு பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, கூடவே லேடிஸையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக லேடிஸையும் கூட்டிட்டு போகணும், காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்பாரு. சுனேடுக்கு அந்த டாக்டர் முக்கியமானவர்னு சொன்னீங்கல்ல, அப்ப எங்களுக்கும் அவர் முக்கியமானவர் தான், அதனால நாங்களும் கண்டிப்பா வருவோம்னு சொல்லுவாங்க. நாங்க இன்னும் 5 நிமிஷத்துல போக போறோம்னு சொல்லுவாரு. நாங்க கண்டிப்பா வருவோம். நம்மளோட குடும்பத்தை பத்தி வெளிப்படுத்த வேணாமா? எங்க போனாலும் ஆண்கள் மட்டும்தான் போகணுமா, பெண்கள் போகக்கூடாதான்னு கேட்பாங்க. ஆரிஃபுல்ல வருவான். கூடவே உங்களோட ஒய்ஃபையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சரி மேடம், உங்களோட விருப்பப்படியே நடக்கட்டும், எப்பவுமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாரு. உடனே கிளம்பிடுவாங்க. ஆரிஃபை பார்த்ததும், வாப்பா என்னாச்சு சொல்லுன்னு கேட்பாரு. காலையில பில்டிங்கை பார்க்கறதுக்காக ஜுனைட் கூட போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்ட ஆரம்பிச்சாச்சு. நிலநடுக்கமே வந்தாலும் பில்டிங்க்கு எதுவும் ஆகாது. காலையில வேற ஹவுஸ்ல ஒரு ஷார்ட்டேஜ் ஆச்சு. அதுக்கு நைம் தான் காரணம்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லுவான். சாடியால இதெல்லாம் நம்பவே முடியாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. காலையில 2 பாக்ஸ் காணாம போயிடுச்சு, தன்னோட வண்டியில தான் இருந்துச்சுன்னு அவர் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுவான். ஆரிஃப், நைம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பண்றதா இருந்தா அவர் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கணும்? செனிப் அவளோட அப்பா அம்மா 2 பேருமே ஜுனைடுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நைமை நீ பிளேம் பண்ணாத, ஏதாவது உதவி தேவைப்பட்டா அவனுக்கு பண்ணு.
ஒருவேளை உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவன் கொடுத்த நோட்டை பார்த்துட்டு இருப்பாரு. என்னது சிமெண்ட் விலை இவ்வளோ அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சச்சிகனும் ஹேண்டியும் வெளில வந்திருப்பாங்க. உங்களோட பாச பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம்னு சச்சிகன் சொல்லுவாரு. செலின் ஃப்ரீயா இருக்காரான்னு ஹேண்டி கேட்பா. ஆமா போயிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஹேண்டி பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டு இருப்பா. சச்சிகன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க வரலையான்னு கேட்பா. பரவாயில்ல, இங்க இருக்கிறதே நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. நீ ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பா. ஏன் நீ கால் பண்ணா அட்டன் பண்ணலன்னு கேட்பாரு. நான் என்ன வேணும்ட்டு அட்டன் பண்ணாம இருப்பேன், என்னோட ஃபோனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்குள்ளதான் வீடியோ இருக்குன்னு சொல்லுவா. நீ யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அங்க போன, அதே சமயத்துல ஃபோனையும் அங்க விட்டுட்டு வந்துட்டியா? அப்ப நீ சொன்ன நியூஸ் ஃபெயில் ஆயிட்டுன்னு தானே அர்த்தம்னு கேட்பாரு. அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவா. என்ன விளாண்டுட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா. இந்த வேலை வேணும்னு நீ தான் என்கிட்ட கெஞ்சி கேட்ட, அதனால தான் நான் உனக்கு வேலை கொடுத்தேன். நீ ஃபோட்டோவையும் எடுத்துட்டு வரல, எதுவும் எழுதவும் இல்லை, அதோட பணத்தை வேற வாங்கிக்கிட்ட. இப்போ என்கிட்ட வந்து நார்மலாக பேச சொல்றியான்னு கத்தி கேட்பாரு. இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன ஃப்ராடுன்னு சொல்கிறீங்களா? உங்களோட பணம் எனக்கு எதுக்கு தேவைப்பட போகுதுன்னு கேட்பா. சவுண்டு கேட்டு சச்சிகன் உள்ள வந்துடுவார். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்பாரு. அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்றேன், வேற யாருக்கிட்டையாவது இந்த நியூஸை வித்துருவேன்னு சொல்லுவா. அப்போ உனக்காக லாயரை ஹையர் பண்ணு, கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லுவார். வெயிட் பண்ணுங்க, எதுக்காக நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். நீ யாரு, எதுக்காக என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்தன்னு கேட்பாரு. நான் யாருன்னு தெரியணுமான்னு சொல்லிட்டு இவரை அடிக்கிறதுக்காக சட்டையை பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ என்னடா உனக்கு பணம் தானே வேணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் அவரோட மூஞ்சிலே தூக்கி போட்டுருவான். இந்த பணம் உனக்கு போதுமா இல்லை இன்னும் வேணுமா? உன்னோட கார்டு நம்பரை என்கிட்ட கூட, நான் உனக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லுவான். சச்சிகன் போது நிறுத்து, வா போகலான்னு ஹேண்டி கூட்டிட்டு போயிடுவா. பாரேன் இவளை எந்த மாதிரி ஒருத்தவங்க கூட போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஓவரா பேசுவாரு. பாரேன் திரும்பவும் பேசிட்டு இருக்கான். இவனை நான் சும்மாவே விட போறதில்லன்னு அடிக்க போகலான்ட்டு பார்ப்பான். சச்சிகன் போது நிறுத்து, இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு வெளில கூட்டிட்டு வருவா. அங்க வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கீழே கிடக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்து அவனோட அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிவிட்டுருன்னு சொல்லுவாரு. ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருப்பாரு. போது நிறுத்து பிரதர், ஷோ பண்ணி முடிச்சாச்சான்னு கேட்பா. என்னது நானான்னு கேட்பாரு. ஆமாம் பிரதர், உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஷோ பண்ணிலாம் முடிச்சாச்சான்னு கேட்பா. ஆண்டி என்ன ஷோன்லாம் சொல்லிட்டு இருக்க, உனக்காக தான் நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தேன்னு சொல்லுவாரு. எதுக்காக அவரோட மூஞ்சில பணத்தை தூக்கி எறிஞ்சேன்னு கேட்பா. நான் பிரச்சனையை சரி பண்ண நினைச்சேன்னு சொல்லுவாரு. என்னாச்சு, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? பெரிய வீர மாதிரி வந்துட்ட, என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியாதான்னு கேட்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஹெல்ப் பண்ண தான் நினைச்சேன், அவன் ஓவரா பேசுனான்னு சொல்லுவாரு. நான் ஏற்கனவே கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டேன், அதனால இந்த நியூஸை வேற யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. இப்போ என்னால் எப்படி வேலை பார்க்க முடியும்னு கேட்பா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, இது மெரியுமை பற்றின நியூஸான்னு கேட்பாரு. பிரதர் அவங்க வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க, அவங்க இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் நியூஸை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவா. ஓகே ஹேண்டி, கடைசியாக நான் தான் உங்ககிட்ட நேர்மையை பற்றிலாம் பேசினேன், இந்த நியூஸை பற்றியும் நம்ம பேசணும், கண்டிப்பாக நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாரு. லாஸ்ட் டைம் நான் அங்கே போனப்போ ஃபோனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்பாரு. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொல்லுவா. அப்போ உனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நம்ம போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடலாம், நீ எதுவும் பயப்படாதுன்னு சொல்லுவாரு. நான் முதல்ல ஒருத்தவங்கள பார்க்கணுன்னு சொல்லுவா. வா போகலான்னு சொல்லுவாரு. 2 பேரும் கெத்தா இங்கிருந்து கிளம்புவாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.